ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே நான் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை இந்த மார்ச் மாதம் 1 தேதி அன்று தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர். God is good for all the time. ஒவ்வொரு மாதமும் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் அது ஒரு ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் சாட்சிகளாகவும் மாறுகிறதை பலமுறை பார்க்கும் பொழுது கர்த்தரை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதை குறித்து நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ஒரு சின்ன ஊழியம் ஆனால் பெரிய காரியங்களை செய்கிறதாய் காணப்படுகிறது. இது மிகப்பெரிய ஊழியம் அல்ல, ஆனால் சின்ன ஒரு ஜேஎல்பி ஊழியம். ஆனால் அப்போஸ்தலர் காலங்களைப் போல தேவன் பெரிதானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் எங்களுடைய மன்னாவாயிருக்கிறது. கர்த்தர் செய்யும் அநேக நன்மைகளை மட்டுமல்ல, கர்த்தர் அநேகரை ரட்சிப்பதையும், கர்த்தர் அநேகரை கொண்டு வருவதையும், கர்த்தர் அநேகருக்கு ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்வதையும் பார்க்கும் பொழுது தேவனுடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை காணுகிறோம். நான் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 55:13 வசனம். பொதுவாகவே இது இந்த 55வது அதிகாரம் ஒரு இன்விடேஷன் அல்லது ஒரு அழைப்பு, உங்கள் யாவருக்கும் அழைப்பு கொடுக்கிற ஒரு அதிகாரம். அந்த அழைப்பிலே அவருடைய அன்பும் அவருடைய பாசமும் அவருடைய வல்லமையும் வெளிப்படுவதை இந்த அதிகாரத்தில் நாம் காணலாம். இதில் இந்த 13ஆம் வசனம் தன்னுடைய இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிறதான ஒரு இன்விடேஷன். நீங்கள் என்னிடத்தில் வந்தால் நான் என்ன செய்வேன் என்பதை தான். என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? முட்செடிக்கு பதிலாக இந்த மார்ச் மாதம், முட்செடி என்பது என்ன? அது எப்பவும் நம்மை குத்தக்கூடியது. யாரும் ரோஜா பூல கூட அந்த ரோஜாவை பறிக்கிறதுக்குள்ள குத்துகிற முட்கள் உண்டு. ஆனால் முட்செடியின் மத்தியில் தான் ரோஜா நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனால் முட்செடி யாருக்கும் பிடித்தமானதல்ல. ஆண்டவர் கூட மோசேக்கு ஒரு சூரியனை போல, நட்சத்திரத்தை போல, நிலாவை போல அப்படி நின்று மோசேவா, அல்லது ஒரு பெரிய காற்றிலோ அது ஒரு பெரிய இடி முழக்கங்களில் வந்திருந்தா கூட கடவுள் எவ்வளவு பயங்கரமானவர் என்று நிறைய அவன் பேசியிருக்க மாட்டான்ல. நம்மள மாதிரி கோயிலுக்கு போனால் நம்ம நிறைய காரணம் சொல்லுவோம், செபத்துக்கு காரணம் சொல்லுவோம், பைபிள் படிக்கிறதுக்கு காரணம் சொல்லுவோம், ஊழியங்களை கவனிக்க காரணம் சொல்லுவோம், பிள்ளைகளை ஆண்டவருக்கு வளர்க்க நிறைய காரணங்கள் சொல்லுவோம். அது மாதிரிதான் இவனும் காரணம் சொன்னான். ஏன்னா அவர் வெளிப்பட்ட விதம் அப்படி. அவர் முட்செடியின் மத்தியிலே அவனோடு பேசினார். ஏன்னா பிடிக்காத ஒரு இடத்துல பேசினாலே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இல்ல. நமக்கு பிடிக்காத எழுத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நமக்கு சொந்தக்காரங்க நல்லது சொன்னாலே நமக்கு சில சமயத்தில் பிடிக்காது இல்ல. அது மாதிரிதான் முட்செடிக்கு பதிலாக. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கெல்லாம் முட்செடி இருந்தது உண்மைதான், உன்னை கொத்தி கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் அல்லது ஆங்கிலத்திலே FIR என்று இருக்கும். அந்த FIR என்றால் நம்முடைய போலீஸ் ஸ்டேஷன்ல என்னது? ஆமா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். FIR போட்டாலே போச்சு இல்ல, எதிர்காலமே பாழாகிவிடும். ஆனால் இங்கு தேவன் சொல்லுகிறார், அதே FIR தான் ஆங்கிலத்தில் தேவதாரு விருட்சமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். விருட்சம்
காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று. காஞ்சி போனதுக்கு உன் வாழ்க்கையை மிருது செடியாக எழுப்புவார். எதுக்காக இதை செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒரு அருமையான சத்தியம் என்று. அவருடைய நாம மகிமைக்காக இன்னைக்கு என்ன பண்ண போறாரு, அந்த மாசத்துல உங்களுக்கு முச்செடி போன்ற உங்கள் வாழ்க்கையை தேவதாரு விருட்சம் போல மாற்றப் போகிறார். காஞ்சி போன உங்க வாழ்க்கையில மிருது செடியாய் மாற்றப் போகிறார். அந்த 12ஆம் வசனம் அது எப்படின்னு நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கும். அது அந்த என்னடா முச்செடிக்கு மேல தேவதாரு, காஞ்சொரிக்கு மேல மிருது, நமக்கு என்னடா எல்லாம் புரியுது, புரியாத பாஷையில எழுதுறாரு வசனங்கள் வார்த்தைகள்லாம் பைபிள அப்படியே கடந்து போயிடும். ஆனா 12ஆம் வசனத்திலேயே நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றாரு. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, நீங்கள் மகிழ்ச்சி, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கண்ணீரோடு இருக்கிற நீ மகிழ்ச்சியாய் மாறப்போகிறாய். சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். உனக்கு சமாதானம் இல்லாத உன் வாழ்க்கையில் இந்த மாதம் சமாதானத்தை கொடுக்க போகிறார். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பதாக கம்பீரமாய் விளங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டி ஆர்ப்பரிக்கும். எப்படின்னா, நம்ம ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டோம்னா என்ன பண்றாங்க, எல்லாரும் கை கொட்டி ஆர்ப்பரிக்கிறார்கள், நம்மளை அப்ரிசியேட் பண்றாங்க, நம்மளை கனப்படுத்துகிறார்கள். இல்ல, நம்ம எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம்னா எல்லாரும் கை தட்டுவோம்ல. அதுலயும் சிலர் கையே தட்ட மாட்டாங்க. ஏன்னா ஐயோ என் புள்ள வாங்கலையா, அவன் புள்ள வாங்கிட்டானே. இல்ல, ஆனால் மனிதர்களை சொல்லவில்லை இவர். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பதாய் கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். அதெல்லாம் சொல்லும், ஐயோ நீ முச்செடியை போல இருந்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் சமாதானமாய் மாறிவிட்டது என்று. இந்த மார்ச் மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமாய் கிருபையாய் உதவி செய்கிறார். தேவதாரு விருட்சம், மிருது செடி, இந்த ரெண்டையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் முதலே சொன்னேன், ஏசாயா 55ஆம் அதிகாரம் ஒரு இன்விடேஷன். இப்ப நீங்க ஏசாயா 55ல முதல் வசனமே ஒரு இன்விடேஷன் இருக்கும். யாருக்கு இந்த இன்விடேஷன் என்று பாத்தீங்கன்னா, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, தாகமாய் இருக்கிறீங்க. யாரெல்லாம் இந்த முச்செடியில இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த காஞ்சொரியில் இருக்கிறோ, இல்ல எங்க தாகமா இருப்போம், வேகமா ஓடி போய் ஒண்ணு இல்லைன்னா தாகமா இருப்போம். பசி தாகம் இருக்கும். இல்ல, வாழ்க்கையில் எத்தனையோ தாகங்கள் உண்டு கிடைக்காததுனாலே. மலைகளுக்கு மேல ஏறி போனா தாகம் இருக்கும், வனாந்தரத்துல தாகம் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் நல்ல சுகமா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு கோயிலுக்கு போகாம ஜாலியா இருக்கிறவங்களை கூப்பிடல. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே. இந்த 55ஆம் அதிகாரம் ஏசாயா ஒரு அருமையான இன்விடேஷன் கார்டு. அது எப்படி கல்யாணத்திற்கு யாரை அழைப்போம், உறவுகளை அழைப்போம், நண்பர்களை அழைப்போம். தெரியாதவங்களெல்லாம் அழைக்க மாட்டோம்ல, வீடு போய் அழைப்போம். இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல அழைக்கிறோம், எப்படியோ அழைக்கிறோம். ஆனால் தெரிந்தவர்களாய் இருந்தார். இங்கும் ஆண்டவருக்கு உறவாய் இருக்கிற நம்மை பார்த்து, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இந்த தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுதே, தண்ணீர் எப்பவுமே என்னங்க, நல்ல செழிப்பை கொடுக்கறதானே. அதுக்கப்புறம் அதை சொல்றா பாருங்க, பணம் இல்லாதவர்களே, பணமே இல்லை, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அப்ப என்ன அர்த்தம், பணமே இல்லை, அப்புறம் நீ போய் எப்படி கடையில வாங்கி சாப்பிட போற? அது ஒரு ஆச்சரியம் இல்ல? இப்போ எங்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, விசுவாசத்தினாலே நீங்கள் காலடி எடுத்து வையுங்கள், உங்கள் விசுவாசம் பைசாவே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, விசுவாசத்தோட அந்த நிலத்தை வாங்குங்க, அந்த இடத்தை வாங்குங்க, அப்படி இப்படி இதை செய்யுங்கள் சொல்வார்கள். வேர் இஸ் யுவர் ஃபெய்த் என்று கேட்பார்கள். ஆனா இங்க பாருங்களேன்,
பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணம் இல்லாதவனுக்கு தான் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். பணம் உங்களுக்கு கொடுக்கல அவரு, பணமே இல்லாம திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். அவருடைய அர்த்தம் என்ன? ஏதாவது ஒரு வழியிலே அந்த செலவு இல்லாமலே உன்னை தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஏதாவது ஒரு வழியிலே திடீரென்று ஒரு அற்புதம்ப்பா. வியாதியோடு இருக்கிறவர்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. டாக்டர் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிட்டு ஸ்கேன் எடுங்க, அதை எடுங்கன்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு மிகப்பெரிய வியாதி ஒன்று இருக்கிறது, இதற்காக நீங்கள் 2 லட்சம் கட்டுங்கள், அதன் பின்பு ஆபரேஷன் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லும் பொழுது, நாம் பணம் இல்லாதவர்களா இருக்கும் பொழுது தடுமாறி நிற்கிறோம். ஆனா பணமே இல்லாம ஆண்டவர் சுகமாக்குகிறான்னு வச்சுங்க, அந்த பணம் கட்ட வேண்டியது இல்லை. வழிகள் 2. ஒரு விசுவாசம் பணம் கொடுத்து உன்னை சுகமாக்க வழியை திறப்பார். இன்னொரு பக்கம் பணமே இல்லாமல், நாங்கள் கூட இந்த நியூஸ் லெட்டர் ஒன்று ஆரம்பிக்கலாம் என்று இருந்தோம். பலவிதமான டிஸ்கஷன்ஸ் பலவிதமாய் நடந்தது. அதை துறைந்து ஆரம்பிக்கலாம், கடவுள் எங்காவது நமக்கு பணத்தை கொடுப்பார் என்று ஆலோசனை சொல்லப்பட்டது. நாங்களும் அப்படி யோசித்தோம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் என்ன நடந்தது? அன்பான ஒரு சகோதரன், அது சம்பந்தப்பட்டவர், சந்தித்து, இதற்கு இவ்வளவு ஆகும், ஏன் இதை நாம் இலவசமாகவே செய்யக்கூடாது, நான் இதை குறித்து கொஞ்சம் படித்திருக்கிறேன், நானே அதை உங்களுக்கு செய்துகிறேன் என்று சொன்ன பொழுது எங்களுடைய விசுவாசம் பன்மடங்கு பெருக ஆரம்பித்தது. நாங்கள் என்ன நினைத்தோம், கர்த்தர் எங்காவது பணம் கொடுப்பார், இது நடக்கும் என்று. ஆனால் திடீரென்று பார்த்தால் பணம் இல்லாமலேயே அதை தேவன் திராட்சரசம் பாலும் கொடுக்கிற விதமாய் மாற்றி கொடுக்கிறார். சோ விசுவாசம் என்பது வேறு, நம்பிக்கை இவைகள் எல்லாம் நான் பார்க்கிற வழியில் விசுவாசத்தை அல்ல, என் தேவன் பார்க்கிற வழியிலே, தேவன் கொடுக்கிற வழியிலே. தேவனுக்கு எனக்கு என்ன வேண்டும் என்பது தெரியும், அதை தான் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அதை எப்படி கொடுக்க வேண்டுகிற வழியை நாம் நிர்ணயித்துக் கொண்டோமானால் அந்த விசுவாசம் சில சமயத்துல தோற்று போய்விடுகிறது. அது விசுவாசம்தான், ஆனால் தேவன் கொடுக்கிற வழி வேறு என்பதை சில சமயம் நாம் புரிந்து கொள்ளாமல் போகிறோம். ஆனால் விசுவாசிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை, இந்த வழியில்தான் நான் விசுவாசிக்க வேண்டும் என்ற சில காரியங்களை நாம் மாற்றிக்கொள்வது நமக்கு நல்லதாயிருக்கும். போகட்டும், அது ஒரு செய்தி அல்ல, இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சொல்லிக் கொடுக்கிறேன். ஆகவே தாகமாய் இருக்கிறவர்களே, யாரெல்லாம் பணம் இல்லாதிருக்கிறீர்களோ, அல்லது யாரெல்லாம் சுகம் இல்லாதிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் எந்த விதமான சந்தோஷம் இல்லாதிருக்கிறீர்களோ, எந்த விதமான சமாதானம் இல்லாதிருக்கிறீர்களோ, எந்த விடுதலை இல்லாதிருக்கிறீர்களோ, தாகமாயிருக்கிறீர்களே, தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஏனென்றால் செழிப்பை கொடுக்கிறவர் அவர்தான். உங்களுக்கு ஒரு செழிப்பை தருகிறவர் ஒரு வித்தியாசமான செழிப்பை தருகிறார். எப்படி? பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசும் பாலும் கொள்ளுங்கள் என்றால் என்ன? நீ பணமும் கொடுக்கல, பணம் கொடுக்கறதுக்குள்ள அந்த விலையும் உனக்கு தேவையே இல்லை. ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார் அல்லவா? எதையும் போய் காசு கொடுத்து அவங்க வாங்கல, அவங்களா அந்த தேசத்தை அழகாய் வளர்த்து வைத்தார்கள். தேவன் அவருடைய தாகத்தை அங்கு தீர்த்தார். அதனால்தான் ஏசாயா 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், யார் தாகமா வரானோ அவனுக்கு தான் தண்ணீர் கொடுப்பார். என்னமோ போறேங்க வரேங்க, என்னமோ ஆலயம் போவேன், தலைவலிச்சுன்னா போக மாட்டேன், தேடுவேன், சில சமயத்துல தேட மாட்டேன், சில சமயத்துல பிரச்சனை வந்தா தேடுவேன், பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா விட்டுருவேன். அவர்களுக்கு தாகம் இல்லை.
அவர்களுக்கு அப்போது ஏதோ தேவை, அதை பெற்றுக்கொண்டால் போதும் என்று போகிறவர்கள். ஆனால் நான் வாழ்நாள் முழுவதும் நன்மையை சுதந்திரிக்க வேண்டும், வாழ்நாள் முழுவதும் நான் சமாதானத்தோடு வாழ வேண்டும், வாழ்நாள் முழுவதும் நான் நன்மைகளோடு நிற்க வேண்டும் என்று, வாழ்நாள் முழுவதும் நான் அவரை தேடுவேன் என்று சொல்லுகிறவர்களுக்குத்தான் தண்ணீரை அவர் ஊற்றுகிறார். எங்க ஊற்றுகிறார்? நீ தாகமாய் வந்து விட்டாய், தாகமாய் வந்திருக்க உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வறண்ட, அந்த வறண்ட நிலத்திலே ஆறுகளையே ஊற்றுவேன். உன் சந்ததி, உன் குடும்பத்தின் மீது என் ஆவியை, உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததி சந்ததியாய் நான் ஆசீர்வதிப்பேன். அதுதான் ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷல், அன்யூஷுவல் பிளஸ்ஸிங் என்று சொல்றோம்ல, அவருடைய அன்யூஷுவல் சுபாவம், அது கேரக்டர். ஒரு யூஸ்வலா எல்லாருக்கும் செய்யற மாதிரி செய்யறதில்ல. உன் சந்ததி, உன் சந்ததிக்கும் சந்ததியும் கூட ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தேவன். சரி, இந்த 2 காரியங்களை நாம் இந்த வாதம் பார்க்கிறோம். ஒன்று, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். இந்த தேவதாரு விருட்சத்தை நாம் பார்க்கிறோம். அது தேவதாரு விருட்சம் எப்படின்னா, அது ரொம்ப குயிக்கா வளர்ந்துரும், விரைவாக வளரும். இந்த குயிக்கா வளர இந்த தேவதாரு மரத்திலேயே ஒரு நேர்த்தியா இருக்கும், ஒரு மாதிரி. அதாவது நம்முடைய கிறிஸ்துமஸ் ட்ரீல அது மாதிரிதான் அது. கிறிஸ்துமஸ் ஆல்மோஸ்ட் கிறிஸ்துமஸ் ட்ரீ தான் அது. இந்த ரொம்ப நாளா நீடித்து விழுக்கும், சீக்கிரமா அதெல்லாம் இதாயிராது. அது தேவதாரு மரம் அப்படி ரொம்ப நாட்கள் வாழக்கூடியது, ரொம்ப நாட்கள். அதனுடைய தன்மையே என்னன்னா, நல்லா உழைக்கக்கூடிய தன்மை, அழுகி போவதற்கு எதிர்ப்பு. அதனாலதான் இது ஒரு கவர்ச்சிகரமான கட்டிட பொருளாக அதை ஆக்குகிறார்கள். இது நடுத்தர வளரும் மரத்தின் உயரம் வந்து பாத்தீங்கன்னா 20 முதல் 50 அடி வரை இருக்குமா. இதனுடைய கூர்மையான உச்சி, தேவதார் மரங்கள் உச்சி வந்து ஒரு கூர்மையா இருக்கிறதுனால அதை பார்த்தாலே, நம்ம கிறிஸ்துமஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா, ஒரு பிரமிட போல இருக்கும். அது தேவதாரு மரத்துல ஏராளமான மருத்துவ நன்மைகள் உள்ளன, நிறைய இருக்கும். அதை குறிச்சு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் அந்த மரத்தினால. அதனுடைய எண்ணெய், அதனுடைய பிசின் தைலம், அதனுடைய இதெல்லாம் நிறைய இருக்கும். அது சைனஸ் என்ற வியாதியை கூட தேவதார் மரத்தினுடைய எண்ணெய் சைனஸை திறந்து விடும். காதுல சில பேருக்கு சத்தம் கேட்டுட்டே இருக்கும் பாருங்க, இது தேவதாரு மரம் காதின் அந்த நெரிசலை குறைத்து விடும். நிறைய வைரஸ் கிருமிகளை இது எதிர்த்து போராடும். நல்ல தூக்கத்தை கொடுக்கும், இருமலை தணிக்கும். இது மாதிரி ஏராளமான நன்மைகள், சுகத்தை தரக்கூடிய சுகம். இந்த தேவதாரு மரத்தை போல இந்த மார்ச் மாதத்தை தேவன் உன் வாழ்க்கையில முட்செடி போன்று இருந்த வியாதியோடு வேதனையோடு இருந்த காதிலே இரைச்சல், அல்லது உங்க வாழ்க்கையில சைனஸ் ப்ராப்ளம், வைரஸ்னால ஏற்பட்ட பிரச்சனை, மூச்சு திணறல், குழந்தைகளுக்கு கூட மூச்சு திணறல், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கவனிக்கிற எத்தனையோ குழந்தைகள் உண்டு. அவருக்கு அடிக்கடி ஒரு மூச்சு திணறல் உண்டாகிற குழந்தைகள் உலகம் முழுவதும் இன்று. அப்படிப்பட்ட மக்களை யாரெல்லாம் இன்று சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறீர்களோ, இந்த முச்செடியை போல ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சமாதானம் குறைந்திருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வைரஸ், ஏதோ தூக்கம் வராத நிலைமை, இருமல், காஃப், ஏராளமான பிரச்சனைகள். அதனாலதான் பைபிள் சொல்லும் போது கூட அந்த முச்செடிக்கு பதிலாக எத்தனையோ மரங்களை சொல்லல, தேவதாரு மரங்கள். அதாவது சுகவீனமான தாகமா இருக்கிறவனே நின்ற வாரன்னு சொன்னார் இல்லையா, தாகமா இருக்கிறவனை கூப்பிட்டாரு. அந்த தாகமா இருக்கிறவனுக்கு இந்த மாசத்துல என்ன செய்யறாரு? யார் அந்த தாகமானவன்?
வியாதியோடும் சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் யாரெல்லாம் இந்த மாதத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, மனதின் ஆழத்தில், ஆண்டவரே நானும் இப்படித்தான் இருக்கிறேன், என்னுடைய தேவதாரு விருட்சம் நீரே, இயேசுதான். அவர் சொன்னார், என் தழும்புகளால் சுகமாவீர்கள். இந்த மார்ச் மாதத்துல 2 ஆசீர்வாதங்கள். ஒன்று தேவதாரு மாதம், இன்னொன்று மிருது செடி. இந்த தேவதாரு மரம் இது எப்படி சுகவீனங்களில் எல்லாவற்றையும் சுகப்படுத்துகிறதுக்கு வல்லமை புரிந்த மரமாய் இருந்தது போல, இயேசுதான் உனக்காக எனக்காக பாடுபட்டு அவர் ஒரு தேவதாரு விருட்சமாய் அல்லது மரமாய், தேவதாரு எண்ணெயாய், தேவதாரு பிசினாய், தேவதாரு மரத்துக்கு அத்தனை குணங்களோடு கூட இந்த கால வேளையில உங்கள் மத்தியிலே அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் முட்செடியை தேவதாரு விருட்சம் போல மாற்றுவேன். உங்கள் கண்ணீரை நான் துடைக்க போகிறேன். இந்த மார்ச் மாதத்துல நீங்கள் அநேகர் சுகமாவதை காண்பீர்கள், என்றும் சுகமாவீர்கள். இந்த மார்ச் மாதம் முடிவதற்கு முன்பதாக உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்தானத்துக்கும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்கிற விதமாய் உங்கள் சைனஸா இருக்கட்டும், உங்களுடைய காது இறைச்சலா இருக்கட்டும், தூக்கம் இல்லாத நிலைமையாயிருக்கட்டும், பிபியாயிருக்கட்டும், சுகராயிருக்கட்டும், அல்லது உங்கள் கைகளிலும் கால்களிலும் ஏற்படுகிற பிரச்சனையாயிருக்கட்டும், இருதய பிரச்சனையாயிருக்கட்டும், நிறைய குழந்தைகளுக்கு ஒரு மூச்சு திணறல் பிரச்சனையாயிருக்கட்டும், இன்று தாகமாயிருக்கிற இந்த ஜிஎல்பி ஊழியத்தின் பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு தேவதாரு விருட்சம் போல மாற்றுகிறார். அவர் நிற்கிறார். தாகமாய் இருப்பாயானால் உன்னிடத்திலே தண்ணீரை போல அவர் நிற்கிறார். இந்த கால் வேளையில மார்ச் மாதத்திலே நீ பரிபூரண சுகமடையும்படியாய் தேவன் இந்த மாதத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல தூக்கத்தை கொடுப்பார், நல்ல பலத்தை கொடுக்க போகிறார், நல்ல சுகத்தை கொடுக்க போகிறார். ஏராளமான மருத்துவ நன்மைகள் நிறைந்த ஒரு மரத்தான் தேவதாரு மரம். ஆகவேதான் ஏராளமான நன்மைகள். அந்த மரம் பாத்தீங்கன்னா வைரஸே எதிர்த்து போராடும். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது வைரஸ் கிருமிகள்னால ஏதோ ஒரு வைரஸ் நம்மை சுகவீனப்படுத்தி விடுகிறது. எது நன்றா இருப்பீர்கள், காலை நினைச்சா இருமல் வந்துடும், தொண்டை கணிச்சிடும், ஏதோ ஒரு வைரஸ். எதையோ குடித்தால் ஒரு வைரஸ். வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை நிறைந்த தேவதாரு விருட்சம் தான் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்று உன்னுடைய எல்லா வைரஸையும் முறியடிக்க போகிறார். அது எதனால் அந்த வைரஸ் என்பதை குறித்து நீ கலங்காதீர்கள். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட, பெயர் வைத்த பெயர் வைக்காத ஏராளமான கோடிக்கணக்கான வைரஸ்கள். கொரோனா கூட ஒரு வைரஸ் தான் இல்ல? எல்லா வியாதியும் ஒரு வைரஸ். அதனாலதான் இந்த மரத்தை அந்த வசனத்துல அவர் ஒப்பிடுகிறார். முட்செடியில் இருக்கிறவர்களுக்கு வைரஸை எதிர்க்கிற இயேசுவாய் இந்த மாதம் உங்களுக்கு அவர் தென்படுகிறார். கர்த்தர் எவ்வளவு நற்பருங்க. அவர் உன்னுடைய எல்லா வியாதியும் எதிர்த்து முறியடித்து உன்னை மகிழ்ச்சியாயும் சமாதானமாய் வைக்கக்கூடிய அழகான ஒரு மாதம். God will reap thorns and briars with beauty and strength. உன்னை அழகாய் சமாதானமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த மாதத்துல பியூட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் 2 ஆசீர்வாதம். தேவதாரு, இன்னொன்று மிருது செடி. என் அருமையான சகோதரனே, தகுதி God's power, தேவனுடைய வல்லமை உன்னை ஒரு நெகட்டிவ் பிரச்சனையிலிருந்து ஒரு பாசிட்டிவ் பிரச்சனைக்கு கொண்டு வருக. பாசிட்டிவ் பிரச்சனை அல்ல, ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், ஒரு ரினிவல். உனக்கு ஒரு புதிய ஒரு ரினிவல், புதித ஆசீர்வாதம். நீ எழுந்து போன ஆசீர்வாதம் அப்படியே ரினிவல் ஆகாம நின்றுடுச்சுல்ல, அத ரினிவல் பண்றார். ஐயோ சுகமாய் அப்படியே நின்றுடுச்சுங்க. ஏன்னா சுகமாய் முடியறதுக்குள்ள, முழு சுகம் வரத்துக்குள்ளே இயேசுவை மறந்து விடுவார்கள். நான் உன்னை சுகமாக்குகிறேன் என்பார். அப்பா சுகமாக்கிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு
போயிடுவாங்க. பார்த்தா அடுத்த நாள், அடுத்த மாசம், அடுத்த வருஷத்துல மறுபடியும் அந்த சுகவீனம் வரும். அதை அடி ஒரு வேரோடு அறுக்கப்படாமல் போக காரணம் என்ன? நீ உன் ஆண்டவரை மறந்ததினாலே. என் அருமையான சகோதரனை, சகோதரி, இந்த மாதம் அவர் யாருக்கு கொடுக்கிறார்? யாரெல்லாம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் முட்செடிகளுக்கு மத்தியில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனைகளுக்கு மத்தியில் இருக்கிறார்களோ, அவர்கள் தாகமாய் இருக்கிறவர்கள் அவரண்டை வந்தாள். அவர் ஒரு தேவதாரு முயற்சி போல உங்களை சுகமாக்குவார். இரண்டாவதாக, மிருது செடி. அவர் காஞ்சி போன செடியை ஏன் அவர் மிருது செடியாய் மாற்ற விரும்புகிறார்? மிருது செடியினுடைய நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தால் பிராக்ரன்ஸ் என்று இருக்கும். நீங்க ஏசாயா 35:1 பார்த்தீங்கன்னா, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும். வனாந்திரம் போல உங்கள் வாழ்க்கை, வறண்ட நிலத்தை போல உங்களுடைய சூழ்நிலையை மகிழச் செய்கிறவர் தான் என் தியாகன். கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஐயா, இதற்கு மிருது செடிக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஏசாயா 41:19 அவர் அழகாய் எழுதுகிறார். வனாந்தரத்தில் என்ன பண்றாராம்? கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். இந்த மருது செடியும் தேவதாரு விருட்சம் எங்க உண்டு பண்ணுவாரா? வனாந்தரத்திலே. உன்னுடைய வனாந்தர வாழ்க்கையில தான் இந்த தேவதாரு விருட்சம் உன்னை சுகமாக்குகிறது. இந்த வனாந்தர வாழ்க்கையில தான் இந்த மிருது செடி என்ன பண்ணுகிறான்? உங்களை மகிழச் செய்து கடுவெளி கழித்து புஷ்பம் செழிக்கிறத, புஷ்பம் போல அப்படியே பார்த்தோன்னே ஒரு மனசுல சமாதானம் உண்டாகுதுல்ல. புஷ்பத்தை போல உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை செழிக்க வைக்கிற மிருது செடியை போல அவர் மாற்றுகிறார். அது எங்கே? வனாந்தரமாயிருந்த மக்கள் மத்தியிலே. யார் இந்த வனாந்தரத்திலே? இந்த GLP ஊழியத்திலே யாரெல்லாம் வனாந்தரத்திலே இந்த ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், கடந்த வருடம் தொடர்ந்து வாழ்ந்திருக்கிறீர்களோ, இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாயிருக்கும். 2 வகையான விடுதலை. ஒன்று உனக்கு சுகமம், இன்னொன்று உனக்கு சமாதானம். இது நடக்கும் பொழுது மார்ச் மாதம் 31 நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? 20ஆம் வசனம், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும். கர்த்தருடைய கரம் தான் இந்த தேவதாரு விருட்சத்தையும் இந்த மிருது செடியும் என் வாழ்க்கையிலே, என்னுடைய வனாந்தரத்திலே முட்செடியாயிருந்த என் வாழ்க்கையிலே, காஞ்சரியும் செடியாயிருந்த என் வாழ்க்கையிலே படைத்தார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார். அதை செய்ததும் அதை படைத்ததும் அவர்தான். அப்பொழுது நீங்கள் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முட்செடியை பத்தி ஒரு இடத்துல சொல்லுங்க, பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சகரியா 1:10 அப்பொழுது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய தரிசனத்தை அவன் காண்றோம். மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரயோத்தரமாக, மிருது செடிக்குள்ளே ஒரு தேவ தூதனாக நிற்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மிருது செடிக்குள்ளே நிற்கிறார். நீ மிருது செடிக்குள்ளே நிற்கிறார் என்றால் அவர் தானே உன்னுடைய மிருது செடி. மிருது செடியிலே உன் ஆண்டவர் நிற்கிறார், அல்லது உன் சமாதான கர்த்தர் சமாதானத்தோடு நிற்கிறார். அவர் சொல்றார், பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். அவர்கிட்ட கேட்கிறேன், இப்படிலாம் போனாங்களே, இவங்கெல்லாம் யாருன்னு. எல்லாம் தெய்வத்தில் போயிட்டு வந்தாங்க. என்னோடு பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரயோத்தரமாக சொன்னார் என்று 13ஆம் வசனத்தில் பார்க்கலாம். கர்த்தர் இந்த மாதம் உனக்கு நல்ல வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். உன்னை தேடி நல் வார்த்தைகள் வரும், நல்ல நியூஸ் வரும். ஆறுதல் கொடுக்கிற மனிதர்கள், ஆறுதல் கொடுக்கிற சூழ்நிலைகள், உன் கடலெல்லாம் நீங்கிற்று என்ற ஒரு ஆறுதல், உன்னுடைய சுகவீனம் மாறிற்று என்ற ஒரு ஆறுதல், உன் பலவீனம் பலனாய் மாறிற்று என்ற ஒரு ஆறுதலான வார்த்தை உனக்கு வரும். டாக்டர் சொல்வார், ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க நல்லா ஆயிட்டீங்க.
ஐசியூல இருந்து உங்களை நார்மல்ல வீட்டுக்கே போக சொல்றான்னு வச்சுங்களேன். தட் இஸ் அவர் லார்ட்ஸ் கம்ஃபர்ட் வேர்ட், ஆறுதலான வார்த்தை. 14ஆம் வசனம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த மிருது செடி ஸ்வீட் ஸ்மெல், ஆனா எவர் கிரீன், வாட்டரி பிளேசஸ், பி கேர்ஃபுல். அது எங்க இருக்கும்? தண்ணீர் அண்டை இருக்கும். அதனாலதான் இந்த ஏசாயாவில கடவுள் அழகா சொல்ல, தாகமாய் இருக்கிறவளே அங்கேயே இருங்க, நான் செய்வேன்னு சொல்லல, தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். ஒன்னு மிருது செடியோன்ற ஒரு ஆறுதலும் ஒரு கம்ஃபர்ட்டும் ஒரு பலவீனத்திற்கு பதிலாய் உனக்கு சுகமும் எல்லாம் கிடைக்க வேண்டுமானால் நீ தண்ணீர் அண்டைக்கு வர வேண்டும். எவர் கிரீன், அது எங்க இருக்கும்? தண்ணி இருக்கிற இடத்துல தான் எவர் கிரீனா இருக்க முடியும். அது மிக ஸ்வீட் ஸ்மெல்லா இருக்கும். அது ஏராளமான ஃப்ரூட்ஸை bring forth fruit. It shall be to the Lord for a name, an everlasting sign that shall not be cut off. அவர் சொல்றாரு, அந்த மிருது செடிகளுக்குள்ளே நிற்கிற உன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேலுக்கு நடுவிலே அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதுதான் இன்று நமக்கும் ஆட்சி மாதத்திலே சொல்லுகிறார். உன் நடுவிலே தேவதூதனாக இயேசுவாக மிருது செடியாகி உன்னை மாற்றி உன்னோடு கூட உன் நடுவிலே நான் நின்று கொள்வேன். எதுக்கு தெரியுமா? மிருது செடியே ஒரு ரெப்ரசன்டிங் பீஸ், ஒரு பீஸ். மிருது செடி எழும்பும், உன் வாழ்க்கைக்குள்ள ஒரு பீஸ், ஒரு சந்தோஷம், அது எழும்பும். நம்முடைய தேவன் பதில் செய்கிற தேவன். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு சாம்பலை போன்ற உங்க துக்கம் இருக்குல்ல, அந்த துக்கத்துக்கு பதிலா சிங்காரத்தை தருவேன் என்று சொல்றார். உன்னுடைய தொய்ந்து போன ஆவிக்கு பதிலாய் துதியின் ஆவியை உனக்கு கொடுப்பாராம். ரொம்ப அழகா இருக்கும். இப்போ ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்து பாவம் செய்த வேளையிலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று, அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் தான் முளைப்புக்கும் என்று ஆதியாகமம் 3:17-18 கர்த்தர் சபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. உன் நிமித்தம் பூமியை தான் சபித்தார், உன்னை சபிக்கல. பூமி சபித்திருந்தது. இந்த சபிக்கப்பட்ட பூமியில நீ சாப்பிடுகிறதெல்லாம் முள்ளும், ஆமா, காஞ்செடிகள் தான். முட்கள் என்ன செய்யும்? நம்மை வேதனைப்படுத்தும். உலகம் நமக்கு என்ன செய்யுது? நம்மளை வேதனைப்படுத்துது. கடவுளை அறியாதவர்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள், நம்மை துன்புறுத்துகிறார்கள். ஒவ்வொரு நாளும் முள் இல்லை. நீங்க பவுலுக்கு கூட பாத்தீங்கன்னா, என்னை அவன் சொல்றான், நான் உயர்ந்து போகக்கூடாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது அவனை குட்டுகிற அல்லது வேதனைப்படுத்துகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. சாத்தான் என்ன செய்யும்? தூதனாய் இருக்கிற சாத்தானுடைய தூதன் என்ன செய்வான்? முள்ள போல குத்திக்கிட்டே இருக்கிறான் பவுல. சாத்தானுடைய தூதன் தினம் ஒரு தலைவலி, ஒரு வயிற்று வலி, ஒரு கால் வலி, ஒரு நெஞ்சு வலி, ஒரு தொடை வலி அல்லது ஒரு பிரச்சனை, எழுத்து வீட்டுக்காரன எப்பப்பாரு எங்க சிஸ்டர் சொல்லுவாங்க, நான் கதவை திறந்தா போதும், அப்பதான் எங்க இருந்துதான் அந்த எழுத்து வீட்டுக்காரம்மா வருவாங்களோ. அவங்களுக்கு புரியல. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க ஓன் சிஸ்டர் தான், பக்தியுள்ள ஒரு சகோதரி. ஆனால் அவங்க எப்ப கதவை திறந்தாலும் இவங்களை ஏதாவது வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சகோதரி தான் அந்த ஏத்து விட்டு கதை கரெக்டா திறப்பாங்களாம். கேட்பவர்களுக்கு அது சிரிப்பாய் கூட, நீ வேணும்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. உண்மையில் நடந்த சம்பவம்.
அவங்க எப்ப கதவை திறந்தாலும் அவங்க கதவை திறப்பாங்களாம். எப்ப வெளியில போனாலும் அவங்க வருவாங்களாம். அது அவங்களா வராங்களோ அந்த நேரத்துக்கு அது வேறு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. தினம் தினம் குட்டுகிற வேதனைப்படுத்துகிற சாத்தானுடைய தூதன். அந்த தூதன் எப்பவும் உனக்கு விரோதமா இருப்பான். ஐயோ அவன் வந்துட்டானே என்று அழுவதை விட அந்த வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுங்களா? உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு கல்வாரி சிலுவையில் சாபத்தின் சின்னமாகிய முட்கிரீடத்தை இயேசு தன் சிரசில் ஏற்றுக்கொண்டார். அந்த முட்கிரீடத்தை எந்த உலகம் சபிக்கப்பட்டது, ஆதாமும் ஏவாளும் சொன்னதால் உனக்கு முட்கள் முளைப்பிக்கும். நீ எதை பதிச்சாலும் முள்ளுதாண்டா வரும். நீ எந்த வீட்டுக்கு போய் ஏத்து வீட்டுல ஒரு முள்ளு இருக்கும், பக்கத்து வீட்டுல ஒரு முள்ளு இருக்கும் இல்ல. நீ எங்க போனாலும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சுகமாகாம இருக்கும். நீ எப்படிப்பட்டவனை சந்தித்தாலும் ஏதோ ஒண்ணு இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை. காரணம் இது சபிக்கப்பட்ட பூமி. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த பூமியை தூக்கி தன் தலையில வச்சுக்கல. இந்த பூமிக்குள் அவர் பிறந்து இந்த பூமியிலே அவர் வளர்ந்து உன்னுடைய முள்ள ஒரு கிரீடமாகவே தன் தலையில வச்சுக்கிட்டாரு. உன்னுடைய சாபத்தை தூக்கி தன் தலையில் வைத்துக்கிட்டார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. உலகத்தை சுமக்கல, உன்னை நசுக்குகிற, உன்னை துன்புறுத்துகிற உன்னுடைய முள்ளை எடுத்து தனக்கு ஒரு கிரீடமாவே வச்சுக்கிட்டார். தன் சிரசில் ஏற்றுக்கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நமக்கா தெரியுமில்ல? மரத்துல நீ முச்செடி எந்த செடி வேணா இருக்கட்டும், எந்த மரமானா இருக்கும், மரத்துல ஒருத்தனை தூக்குல போட்டாங்கன்னா அது சந்தன மரத்துல கூட தூக்கு போட்டாலும் தூக்கு என்பது சாபத்திற்குரியது. ஆனால் நீ எந்த மரத்திலையும் தூக்குல போடாதபடி அந்த மரமே உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி, அந்த தேவதாரு மரமானாலும் சரி, அந்த மிருது செடி மரமானாலும் சரி, அது உனக்கு சாபம் நீங்கி ஆசீர்வாதமாய் மாறுது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கலாத்தியல வேத புத்தகத்துல கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி விச்சொடு மாற்றுகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, கலாத்தியர் 3:15 அது எழுதியிருக்கிறார். முச்செடிகளைப் போல காஞ்செடிகளைப் போல கஷ்டங்கள், தரித்திரங்கள், வியாதிகள் காணப்படுகிறதா? நீதியாய் ஜீவித்தும் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வலிகளும் வேதனைகளும் வருகிறது என்று சிந்திக்கிறீர்களா? சிலுவை அண்டை வந்து விடுங்கள், இயேசு அண்டை வந்து விடுங்கள். ஏனென்றால் நீ வந்தா உன் முள்ள எடுத்து தான் தலையில வச்சுக்குவார். அது உன்னுடைய பாடுகளை அவர் ஒரு கிரீடமாய் செய்து தன் தலையின் மீது வைத்துக் கொள்ள விரும்புகிறார். உனக்கு விழ வேண்டிய அடிகள் எல்லாம் அவர் நடுவில் நின்றுட்டு தான் வாங்கி கொள்ளுகிறார். வேதம் சொல்லுகிறதுபடி உங்கள் மன கிளேசங்களை எல்லாம் அவர் சமூகத்திலே ஒற்றிவிடுங்கள். அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு வல்லமையுடையவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தேவதாரு விருட்சங்களையும் மிருது செடிகளும் முளைக்கும்படிக்கு இந்த மார்ச் மாதம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் வேதத்திலே யாபேசின் ஜெபம் தெரியுமா? யாபேஸ்னா துக்கம். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தார். நாம் எல்லாருமே துக்கத்தோடு வாழ்கிறவர்கள். இந்த உலகம் நம்மை துக்கத்தோடு தான் வளர்த்து கொண்டு இருக்கிறது. என்னைக்கு விடிஞ்சா போதும் ஒரு துக்கம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் நான் பார்த்து மஞ்சளாவுக்கு என்ன ஒரே பொண்ணு, அவங்க அப்பா அம்மா ஜாலியா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்கு நான் நினைப்பேன். என்னை பார்த்து எல்லாரும்